மூலியமா நம்ம சொல்லி தரணுன்றதுக்கு வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மட்டும் நான் சொல்றேன். நம்ம வந்து வார்த்தைகள், சின்ன சின்ன வார்த்தைகள் இப்போ ஓரளவுக்கு பிள்ளைங்க வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா அதை சொல்றப்போ அது எழுதுறப்போ வந்து பிரிச்சு பிரிச்சு எழுதணும் இல்லையா? அது எப்படி அப்படின்னாக்கா சிலபிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்கங்க. ஒரு சிலபிள், 2 சிலபிள், 3 சிலபிள், 4 சிலபிள், 5 சிலபிள்னு நிறைய பெரிய பெரிய வார்த்தைகள், நிறைய சிலபிள்ஸ் இருக்க வார்த்தைகளும் இருக்குது. இப்போ ஒரு சிலபிள் வார்த்தை அப்படின்னு பார்த்தாக்கா ஆண்ட் அப்படின்றதுக்கு இருக்கு ஒரு எடுத்துக்காட்டு. 2 சிலபிள், 2 ஓசைகள் அப்படின்றதுக்கு பலூன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 3 ஓசைகளுக்கு வந்து டொமேட்டோ அப்படின்னு ஒரு வார்த்தையை எடுத்துக்கலாம். இப்போ சின் டச்சிங் கேம், அந்த நாடி தொடுற ஒரு விளையாட்டுன்னு ஒரு விளையாட்டை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட விளையாட்டை நீங்களே கிரியேட் பண்ணி உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி தரலாம். இந்த சின் டச்சிங் கேம் என்ன அப்படின்னாக்கா இந்த சிலபிள் வேர்ட்ஸ், இந்த வார்த்தையை எப்படி பிரிச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதுக்கு குழந்தைகளுக்கு ஈஸியான ஒரு மெத்தடா இருக்கும். இப்ப ஆண்ட், இப்போ நம்ம அந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கைய வந்து நம்ம நாடியில இருந்து ஒரு இன்ச்சு கீழே வச்சுக்கணும். அப்புறம் அந்த வார்த்தையை சொல்லணும். ஆண்ட் எவ்வளவு தடவை டச் ஆகுது அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். ஆண்ட் ஒரு தடவை டச் ஆகுது. பலூன் எவ்வளவு தடவை டச் ஆகுது? பல் லூன் 2 தடவை டச் ஆகுது. அடுத்து டொமேட்டோ, டோ மே டோ 3 தடவை டச் ஆகுது. அப்போ அதுக்கு 3 சிலபிள் இருக்கு. இந்த 3 சிலபிள் வச்சு ஒரு பிரிவுகளா பிரிச்சு டோ, டி ஓ டு ஆ டோ, மே MA TO அப்படின்னு பிரிச்சு அந்த பிள்ளைங்க எழுதுறதுக்கு ஈஸியா இருக்குங்க. இது வந்து விளையாட்டுகள்ல ஒரு எடுத்துக்காட்டா நான் சொல்லியிருக்கேன்.